சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நம்ம இங்க வந்து பல விஷயத்த இப்ப பேச வேண்டியது இருக்குமா. இந்த ரெண்டு அரசுமே இங்க சரி கிடையாது. நான் எதை வச்சு சொல்றேன், ஒரு நிமிஷம் போறேன். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. புரியுதா? 100 நாள் வேலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து இந்த ரெண்டு அரசுமே ஒழுங்காவே நடத்துறது கிடையாது. அப்போ வந்து அரசு சரி, இப்ப இருக்கிற அரசு சரி, அதை ஒழுங்கா மேம்படுத்துறது கிடையாது, ஒழுங்கா நடத்துறது கிடையாது. மக்கள் பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க. அது ஏன் சிறப்பா செய்யலங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்குமா. சார் சார் ஒரு நிமிஷம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னீங்கல்ல, அது பேரையே மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா, விக்சித் பாரத் கேரண்டி ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் அப்படின்னு நாடாளுமன்றத்துல மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க. யாரு? மேல இருக்கிற பூக்கட்சி ஆட்சியில இருக்கிறவங்க. அப்படியா? அது மாத்தியே வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு மேல ஆகுது. அதை பத்தி நீங்க எந்த கேள்வி கேட்கல. ஏன் காந்தி பேரை மாத்திருக்கீங்கன்னு கேட்கல. உங்க கூட்டணியில தான் இருக்கீங்க, நீங்க அதுக்கு எதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கலாம், ரொம்ப கண்டனமா இல்லைன்னா கூட. இப்ப வந்து இதை பேசிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, வாக்குறுதி எங்க தலைவர் வந்துட்டாரு அப்படின்னா மக்களுக்கான நல்லதை மட்டும்தான் நாங்க செய்ய போறோம், ஊழல் செய்ய மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோமா. நல்லது எப்படின்னா, முக்கியமா கரண்ட் இல்லாம மக்கள் இந்த ஆட்சியில நிறைய இடத்துல கரண்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஏதோ கொஞ்சம் தான் போது போல, முன்னாடி நிறைய போயிட்டு இருந்துச்சு. அந்த கரண்ட் போகவே போகாது. நாங்க ஆட்சிக்கு வந்துடுறோம்னா மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க, கல்வி சிறப்பா இருக்குமா. கல்வி காதுல அடிக்க கூடாது சொல்லிருக்கா இல்லையா? காதுல அடிப்பேன். வயசானவங்க காதல அடிக்க கூடாது. தெளிவா பேசிருக்கோம், அமைதியா விட்டுரு. கல்வி சிறப்பா இருக்கும், முக்கியமா மருத்துவம் சிறப்பா இருக்குமா நம்ம ஆட்சியில. பெண்கள் பாதுகாப்பு பயங்கரமா இருக்கும். ஆமா, பெண்கள் பாதுகாப்புங்க சொன்னா நம்ம வந்து இதுன்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கடா கொஞ்ச நேரம். புரியுதா? பெண்கள் பாதுகாப்பு பயங்கரமா இருக்கும். அதையும் தாண்டி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க போறோமா, பைக் இல்லாதவங்களுக்கு பைக் கொடுக்க போறோம். அமைதியா இருங்கப்பா. கொடுக்க போறோம்னா சொன்னோம், கொடுக்கறா. சரி, நீங்க பைக் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். தலைவர் காரை பின்னாடி தூக்கிட்டு சுத்துவீங்க, எனக்கு தெரியும். அது கம்பெனியில கொடுப்பாங்க. கவாசிக்கு நிஞ்சா கொடுக்க சொல்லிருக்காங்க. ஏன் சார், இந்த ஆட்சியில மக்கள் நலத்திட்டங்களை வந்து இலவசம், ஓசி அப்படி இப்படின்னு கொச்சப்படுத்திட்டு மேடை போட்டு அதெல்லாம் வேணாம், புறக்கணிங்க மக்களின்னு பேசிட்டு இப்ப நீங்க நலத்திட்டம் கொடுக்குறேன்னா அதை எப்படி நம்புவாங்க? ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு இதெல்லாம். மக்கள் சார்ந்த நலனுக்கு நலத்திட்டம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நாங்க கொடுத்தா தப்பு கிடையாதுமா. அதையும் தாண்டி எங்க தலைவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் எங்களுக்கு தலைவருக்கு இருக்கிற அந்த மக்கள் படைக்கும் இந்த மாதிரியான கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த திமுக அதிமுக ரெண்டு சேர்ந்து வந்தா கூட எங்க தலைவரை தோக்கடிக்க முடியாது. 2026ல நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறோம். சார், மனசாட்சியே இல்லாம 2 ஆட்சியுமே சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல. போன ஆட்சியில வந்து நீங்க அந்த கட்சியில தானே இருந்தீங்க, அதிமுகவுல அமைச்சரா கூட இருந்தீங்க. அப்பயும் இதெல்லாம் உங்களுக்கு தோணல? அப்பவே வெளில இருந்திருக்கலாம்ல, அமைச்சர் பத்தி தூக்கி போட்டு வந்திருக்கலாம். அந்த ஆட்சி சிறப்பா இல்லாதது காரணம் நான் கிடையாது. நான் வந்து அங்க ஒரு அமைச்சரா இருந்தேன், ஒரு இதை பாத்துக்கிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? ஒரு அமைச்சர் பதவியில ஒரு பொறுப்பு மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் முதலமைச்சர் கிடையாதுல்ல. அப்ப முதலமைச்சரா யாரு இருந்தா அவங்கள போய் கேளுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அது அந்த முதலமைச்சர் ஏன் வந்து அந்த துப்பாக்கி சூடு நடத்துறப்ப ஏன் போகல, ஏன் அதுக்கு போகலன்னு அவர்கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேட்டு என்ன பிரச்சனை? நான் அமைச்சர்மா, என்னால வேற இது பண்ண முடியாது. சரி, நீங்க கேட்டிருக்கலாமே, இல்ல நீங்க போய் பாத்துருக்கலாமே. அது பண்ணல. சரி, நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்பதான் அப்பதான் வந்து நிறைய ஸ்கூல்ல டிராப் அவுட்ஸ் நிறைய இருந்ததெல்லாம் பேசிக்கிறாங்க இல்ல, அதை பத்தி என்ன சொல்றீங்க? சரி, இதை விடுங்க. வாச்சாத்தி நடந்ததுல அப்ப நீங்க தான் வனத்துறை அமைச்சர். அவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது, நீங்க பதவி விலகி இருக்கலாமே. அமைதியா இருக்கா? ஏன்டா அடிக்கிறீங்க? அமைதியா இருங்க, ஏன் அடிக்கிறீங்க? சார், இந்த விருப்ப மனு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா, அது எப்படி போயிட்டு இருக்கு? அதோட ப்ராசஸ் சிறப்பா போய்கிட்டு இருக்குமா. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பனையூர் ஆஃபீஸ் தான் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல மாத்திடுவோமா. ஏன் சார் ஆன்லைன்ல ஏன் மாத்திடுவோம்னா, இப்ப ஒரு 10 நிமிஷம் இருங்களேன் தம்பிகளா. இவ்வளவு வெறுப்பாகுது. இதே வேலைய அந்த பனையூர் ரோடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா கேட்டு தொலைய மாட்டானுங்க. அங்க இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போராட்டத்துல இறங்குற அளவுக்கு ஆகி போச்சு. என்ன பண்ணி தொலைகிறது? அதனால அது வேண்டாம், என்னால வீட்டுல இருந்து நீங்க பண்ணலாம்னு சொல்லி விட்டாச்சுனாங்க. சரி சார், கூட்டணி யாருமே உங்க கூட கூட்டணிக்கு வரலையா? ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? கூட்டணி வராங்க வரலங்கிறது அடுத்த விஷயமா. கூட்டணிக்கே யாரும் வரலனா கூட
2026ல தனிச்சு எங்க தலைவர் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாருமா. இதுக்காக தம்பி சில கொடுத்தாலும் சொல்ல தாங்க முடியல. கண்டிப்பா ஜெயிப்போமா. அதையும் தாண்டி எங்க தலைவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், ஸ்டாப் பண்ணிட்டாரு உடனே. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 42% வாக்கு வந்து எங்களுக்கு அதிகமாயிருக்குமா. ஆமா, அத பார்த்து டிஎம்கே பயப்படுதோ இல்லையோ, மேல பிஜேபி நம்மள பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு எங்களுக்கு பிஜேபி உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல, நீங்க தான் பிஜேபி பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? அங்க பிஜேபி பேசாம இருக்கிறதுக்கு காரணம் வேற. ஆமா, அதனால நீங்க அது இது பண்ணாதீங்க. இங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. மூணாவதா இருக்கிற அந்த ஏடிஎம்கேவை நாங்க மதிக்கிறதே கிடையாது. அது வந்து பாரதிய ஜனதா அந்த கட்சியோட ஒரு பாகம். அந்த மாதிரிதான் நாங்க அதை பாக்குறோம். ஒரு கட்சியே இல்லையா? அது கட்சியா நாங்க பாக்குறது கிடையாது. அதையும் தாண்டி எங்க தலைவருக்காக நான் கண்டிப்பா உழைப்பேமா. கடைசி வரையும் உழைப்பேன். எதனால சொல்றேன்னா, பல இடர்பாடுகளை தாண்டி என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்காம தூக்கி போட்டாங்க. தூக்கி விட்டுருச்சுனாங்க அந்த கட்சியில இருந்து. தூக்கி விட்டுறதுக்கு என்ன ஒரு குழந்தை மாதிரி தூக்கி இங்க வச்சிருக்காருமா எங்க தலைவர். இந்த பாகுபலி படத்துல குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தாரு. என்னமா முட்டை கொடுக்குறாரு சார்? காட்டுங்க, போட்டோ இருக்கா? அம்மா போட்டோ அது இருக்குமா. அது என்னோட ஓட்டு விடுவாதுமா எனக்கு. அதனால தலைவருக்காக நான் கண்டிப்பா உழைப்பேன். சரி சரி, ஏன் உங்க தலைவர் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல? என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஜனநாயகம் நீங்க ரிலீஸ் ஆகணும்னா கூட ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக எங்க தலைவர் ஜனநாயகனா வந்துகிட்டு இருக்காருமா. அது மட்டும். இதெல்லாம் என்ன டைலாக்னு பேசுறாரு இவரு. சரி சார், கடைசியா ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குமா மக்கள் செல்வாக்கு. ஆமா, ஃபாரின்ல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க வந்து ஓட்டு போடுற அளவுக்கு எங்க மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஆமா தம்பி தம்பி ப்ளீஸ் அது கொஞ்சம் அமைதியாக பண்ணாதீங்க. ஒரு பக்கம் நின்றுடா, ஒரு பக்கம் நின்று கட்சியில நான் மானமரியாதை வர வந்தோம்னா ஒரு பக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா கூட்டணி யார் கூட யார் போக போறான்றதுதான் பெரிய அதிக பேசு பொருளா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து 2 பிரிவா பிரிஞ்சிட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒரு பிரிவு வந்து திமுக கூடயே போலான்றாங்களாம், இன்னொரு பிரிவு வந்து டிவிக்கே கூட போயிடலான்றாங்களாம். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல உங்க கூட உங்களை கூட்டணிக்கு இழுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது யுக்தி ஏதாவது இருக்கா? அதாவதுமா, திமுக கூட்டணி பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே வருது. இதைதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த கூட்டணி நிலைப்பாடே இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப கனிமொழி வந்து டெல்லியில போய் ராகுல் காந்தியை செஞ்சுட்டு வராங்க. எதனால? அங்க கூட்டணி பேரம் பேசிட்டு வராங்க. எங்க கட்சி அப்படியா? நிரந்தரமாக ஒரே ஒற்றை கருத்து உள்ள கூட்டணியா நாங்க என்டிஏ தாங்க இருக்கோம். நீங்களா? ஆமா. அவங்களாவது வெளிப்படையா சொல்லிட்டு தான் போனாங்க. உங்களை மாதிரி வேற கார் மாதிரி மூஞ்சில டவல் போட்டுட்டு வேர்க்குது தொடச்சேன் அப்படிதான் சொல்லிட்டு போகல சார். சந்திப்பு தானே, வெளிப்படையா தானே நிகழ்த்துறாங்க. சரி, அதை விடு. திமுகவோட தேர்தல் வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு கதாநாயகன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்களும் வந்து 2 வாக்குறுதி விட்டுருக்கீங்க. அது வந்து அவங்கள மாதிரியே இருக்கு. எதுவும் ஸ்லீப்பர் செல் ஏதாவது வச்சிருக்கீங்களா அந்த கட்சிக்குள்ள? எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் வைக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லம்மா. அதிமுகன்றது பிரதான எதிர்கட்சியா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. பல முறை ஆட்சி செஞ்ச கட்சி நாங்க பல தேர்தல் அறிக்கையை விட்டு பலவற்றை நிறைவேற்றி இருக்கோம். அதே மாதிரி இந்த தேர்தலுக்கும் நாங்க தேர்தல் அறிக்கையை இது பண்ணியிருக்கோம். திமுக எங்களோட தேர்தல் அறிக்கையை ஃபாலோ பண்ணி காப்பி அடிச்சு இப்ப அவங்க வச்சிருக்காங்கம்மா. அவ்வளவுதான். நாங்க தான் பண்ண போறோம் இதெல்லாம். சரி சார், நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க எங்க வந்து போராட்டம் அறிவிச்சு இறங்கி நீங்க போராடி இருக்கீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக? நாங்க பண்ண தப்புக்கு நாங்களே எப்படிமா போராட்டம் பண்ணுவோம்? இல்ல சார், புரியல. அது ஒண்ணு இல்ல. இந்த நாங்க போராட்டம் அறிவிக்கிறோமா, இந்த திமுக காவல்துறையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அனுமதி வழங்கினாலும் திமுக வழங்கிறாங்க, அவங்க மத்திய அரசு எடுத்து போராட்டம் பண்றாங்க. அதனால நாங்க இதெல்லாம் பண்ண முடியலமா. இது ஒரு காரணம். எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு காரணம். சரி, ஊழல் சக்தின்னு அவர் விஜய் உங்களை குற்றம் சாட்டிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாட்டுல நாங்க நேர்மையான ஆட்சியை கொடுத்துருக்கோம், மக்களுக்கு தெரியுமா. ஊழல் சக்தின்றவர் அவரு தான் பெரிய ஊழல் சக்தி. எங்களை சொல்றவர் தான். இப்ப பாருங்க, இந்த புலி படம் ஏதோ படத்துக்கு வரி ஏய்ப்பு பண்ணிட்டாராம். கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வரி ஏய்ப்பு பண்ணது உண்மைதான், அபராதம் கட்டுங்கன்னு கோர்ட்டே சொல்லிருச்சு. அப்ப யார் மிகப்பெரிய ஊழல் சக்தி? சரி சார்,
இப்ப செங்கோட்டையன் இருக்காருல்ல, உங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போனாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் 9 முறை இதே கட்சியில இருந்தா எம்எல்ஏ ஆயிருக்காரு. அப்ப தெரியாதா அவருக்கு எது பிரதான கட்சின்னு, எது பெரிய கட்சின்னு தெரியாதா அவருக்கு? எல்லாம் ஒரு நிலைப்பாட்டுக்காக மாறி இருக்காங்க கால சூழல், அவ்வளவுதான். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஆனா நீங்க மேல இருந்து சொல்றதை கேட்கறது மட்டும் மாறாதுல்ல? அது மாறாது. அது மாறாது. நன்றி சார். நன்றி. சுத்தமா